தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து பேருந்துகளும் இனி கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் புறப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்தார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி. தற்பொழுது போக்குவரத்து துறை அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பின் போது எந்தெந்த பேருந்துகள் எந்தெந்த வழித்தடத்தில் எத்தனை மணி நேர இடைவெளிக்கு பிறகு இயங்கும் என்று தெரிவித்தார். இதுகுறித்தான விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் முழுமையாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து நாளை முதல் இயக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். இங்கிருந்து எந்தெந்த பேருந்துகள் இயங்கும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விரிவான செய்தியாளர் சந்திப்பில் தகவல் தெரிவித்தார். அந்த வகையில் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் முழுமையாக கிளாம்பாக்கத்தில் இருந்து புறப்படும் எனவும் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரையில் முழுமையாக பேருந்துகள் நாளையிலிருந்து கிளாம்பாக்கத்தில் இருந்து புறப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று ஈசிஆர் மற்றும் பெங்களூரு பேருந்து நிலையங்களுக்கு பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் நாளை காலையிலிருந்து சென்னை எல்லா பகுதிகளுக்கும் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படும் எனவும் கூடுதல் பேருந்துகள் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். எம்டிசி பேருந்துகளை பொறுத்தவரையில் கோயம்பேடு நிலையத்திற்கு 270 நடைகளில் 5 நிமிட இடைவெளியில் பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அதே போன்று இங்கிருந்து தாம்பரத்திற்கு 3 நிமிட இடைவெளியில் பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2386 நடை பேருந்துகள் இயக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் 1691 நடைகள் கூடுதலாக இயக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி ஆகிய 6 போக்குவரத்து கழக பேருந்து கோட்டங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் வந்து அந்தந்த வழித்தடத்தில் இயங்கும் எனவும் பொங்கல் வரையான இந்த நிலை என்றும் பொங்கலுக்கு பிறகாக கிளாம்பாக்கத்திலிருந்தே பேருந்துகள் புறப்படும் எனவும் போக்குவரத்து துறை அமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று ஆம்னி பேருந்துகளின் செயல்பாட்டை பொறுத்தவரையில் ஆம்னி பேருந்துகள் இன்று செயல்பாட்டை தொடங்கி இருப்பதாகவும் பொங்கலுக்கு பிறகாக முழுமையாக ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்தே இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் வரக்கூடிய 10 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் இங்க இருக்கக்கூடிய நெரிசல், பொதுமக்களுக்கான இடையூறு உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசித்த பிறகுதான் பொங்கல் சிறப்பு பேருந்துகள் எங்கிருந்து இயக்கப்படலாம் என்பது குறித்து ஒரு விரிவான முடிவு என்பது எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். பொங்கல் சிறப்பு பேருந்துகளை பொறுத்தவரையில் ஏற்கனவே 5 பேருந்து நிலையங்களிலிருந்து இயக்கப்படக்கூடிய நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் இயக்கப்படலாமா என்பது தொடர்பாக ஆலோசனைக்கு பிறகுதான் முடிவு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் முழுமையாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்துதான் இயக்கப்படும் என்றும் பொங்கல் வரை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டாலும் கூட பொங்கல் பிறகு முழுமையாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்தே பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.